முதல்ல இளந்தமிழ் சார், நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். இப்போ பேசணுங்கிறக்கா நீங்கள் என்ன பேச போகிறீங்க சொல்லுங்க. அதான் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அரசியல் தளத்தில் நிகழ்கின்ற அந்த இடப்பெயர்வுகள் இருக்கு இல்லையா? அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, எதிரணியில் போய் சேரக்கூடியவர்கள் அல்ல சேரப்போகிறார்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் வந்து மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனால் அதைவிட வேதனை தரக்கூடிய விஷயமாக, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய அரசு நடக்கக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும் பொழுது இன்னும் மனசு வெம்புகிறது. என்ன சொன்னால், இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்களாக பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் ஆங்கிலம் தமிழ் எல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம், ஃப்ரண்ட் பேஜில் ஆல் எடிஷன் கொடுக்குறாங்க. இது எத்தனை நூற்றுக்கணக்கான கோடியா இல்லை 1000 கோடி செலவாயிருக்குமா என்பது தெரியவில்லை. முழுக்க அரசின் செலவு தானே? ஆமாம், அரசனுடைய சாதனைகளை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி. அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் விளம்பரம், சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ஸ்களில் ஏராளமான விளம்பரங்கள். இப்போ இதனுடைய தயாரிப்பு எப்படி நடந்தது, முதலமைச்சருக்கு இவ்வளோ இதில் நடிப்பதற்கு எங்கேருந்து நேரம் கிடைத்ததுங்கிறது இன்னொரு வியப்பான விஷயமா இருக்குது. அவர் அதை நடிக்கத்தான் செய்கிறார். ஒரு செட்டு போட்டு உட்கார வச்சு அவருக்கு எழுதி கொடுத்த அந்த வசனங்களை பேசி கையை காலை ஆட்டி அவர் வந்து நடித்து காட்டுகிறார். இந்த அளவுக்கு நேரம் எங்கே இருக்குது? இப்போ இதெல்லாம் நேரம் செலவழித்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி சட்டம் ஒழுங்கு எப்படி நடக்கும், நிதி நிர்வாகத்தை எப்படி சீர் செய்வது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி நடைமுறைப்படுத்தி கொடுப்பதுங்கிறதெல்லாம் நடக்காமல் 5 வருஷம் ஓடியே போச்சு. அதற்கு காரணம் அண்ணன் துரைக்கண்ணு அவர்கள் எல்லா விவாதத்திலையும் சொல்லுவாங்க, எதிர்க்கட்சி தன்னுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வந்து சிதறி கிடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிக்கான அந்த பணியை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆற்றினாரா என்று கேட்டால் அதற்கு விடை இல்லை. எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் அவர் வந்து எடுத்து பேசியதில்லைங்கிற ஒரு வருத்தத்தை சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி எத்தனை சீட்டு எடுத்து சட்டமன்றத்துக்குள் இருக்காங்க என்பதை காட்டிலும் களத்தில் மக்கள் மன்றத்தில் மக்களிடையே நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்ன போராட்டம் நடத்துகிறார்கள், எப்படி களத்தில் நிற்கிறார்கள் என்பது தான் அந்த எதிர்க்கட்சியினுடைய வலிமையை காட்டும். அதுதான் ஒரு ஆளுங்கட்சியை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அது இப்போ தமிழ்நாட்டில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த கடமைகளை ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய தவறியதாக பார்க்கிறோம். இது இந்த மாதிரியான ஒரு நிலையை மாற்ற வேண்டும். அது கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிதைவுகள் மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ளக்கூடிய, சட்டம் ஒழுங்கை கவனிக்காத ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து யாரையும் கடுஞ்சொல் கொண்டு விமர்சனம் செய்யாமல், ஏன்னா எல்லாத்தையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வாய்க்கு வந்தபடி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பிறரை எடுத்தறிந்து பேசிவிட்டு அவர்களை ஒன்றிணைப்பேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இருக்காது என்பதனால மிகுந்த ராஜதந்திரத்தோடு சாதுரியமாக பொறுமையாக சில நகர்வுகளை செய்து இன்றைக்கு ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. இந்த சிக்கல் வந்து ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. அப்போ இதற்கான மாற்று வைத்தியம் என்ன என்பதை மிக தெளிவாக, மிக ஆழமாக சிந்தித்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து தங்களுடைய உள்ள குமுறல்களை எடுத்து வைக்கக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகள், அது மாதிரி பொது தளத்திலிருந்து வரக்கூடிய மகளிர் குழுக்கள், இளைஞர்கள் அமைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்து விவசாய அமைப்புகள் தங்களுடைய குமுறல்களை கொட்டுகிறார்கள். இப்போ கழகம் துண்டுபட்டு கிடக்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்கிறது, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்று. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அப்படி தன்னை சந்திக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே, நிர்வாகிகளிடத்திலே தொடர்ந்து எப்படிப்பட்ட கடுமையான பாதைகளை ஆரம்பத்திலிருந்து ஒரு 40 ஆண்டு காலமாக கடந்து வந்திருக்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு எப்படி தோளோடு தோள் நின்று சவால்களை சந்தித்து அதெல்லாம் வெற்றி அடைந்து களம் கண்டோம் என்பதை சொல்லி நான் ஒருபோதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து பின்வாங்க போவதில்லை. பின்வாங்குதல் என்பது எள்முனை அளவும் அதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு திடமான, மிகுந்த வலிமையான, ஒரு உறுதியான முடிவை எடுத்து அதனை அநேகமாக 24ஆம் தேதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78ஆம் பிறந்த நாள்
அது கமுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை மேட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு முடிவை எடுத்து ஒரு நகர்வை செய்கின்ற பொழுது இப்போ நம்ம வேதனைப்பட்டு அதிர்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறோமே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கத்தினுடைய அழிச்சாட்டியம், அதே மாதிரி தன்னுடைய பொறுப்பை மறந்து வாழாது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு செயல்படாமல் இருப்பது, இங்கே வேதனையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு மாமருந்தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிவிப்பு நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்ப்போம் என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இளந்தமிழ் சார், நான் ஒரு பத்திரிக்கைக்காரன். ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது, சார் ஐயா நம்ம துரைக்கண்ணாவும் பார்க்கும்போது, உங்கள் வேதனை எனக்கு ஏதோ ஒரு வழியில் உளவியலாக புரியுது. சில விஷயங்களை பேசலாம். ஆனால் உங்களுக்கு நான் கேட்பது என்ன தெரியுமா, ராமன் சார் பேசுகிறதுக்கும் நீங்களும் ஒரு அடிப்படைத்துவமான இந்த இயக்கத்துக்கு இவ்வளவு பெரிய சீரழிவும் இவ்வளோ பெரிய நிலைகுலிதலும் வந்திருக்கிறதடா. இது எல்லாருக்கும் வராது. உண்மையான அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த கொள்கை பாசம் உள்ளவங்களுக்கு தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு 8 வருஷமாக இதிலேயே பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை அறியாமல் எனக்கும் அந்த பாசம் உண்டு. இதை எப்படி உணர்றீங்க நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால் என்பது, அதாவது கனிந்த மரம்தான் கல்லடிப்படும். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னுடைய இந்த 55 ஆண்டு கால வரலாற்றில் அதிக நாட்கள் 32 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஆமாம் சார். அப்போ மக்கள் எந்த அளவிற்கு அபிமானம் வைத்திருக்கிறார். அதை 2 முறை உங்களுக்கு ஹேட்ரிக் தொடர்ந்து, அம்மா காலத்துலேயும் ஹேட்ரிக் அடிச்சிருக்கு, தலைவர் காலத்துலேயும் ஹேட்ரிக் அடிச்சு, தலைவர் அவர் இருக்கிற காலத்தில் இறக்க வரைக்கும் 3 முறை தொடர்ந்து ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஹேட்ரிக். அப்போது அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று பல்வேறு சதிவலைகள் பின்னப்படுவது இயல்பு தான். அதை எதிர்கொள்வதற்கான அந்த ஆற்றலும் திராணியும் இருக்கக்கூடிய தலைமை இருந்துருந்துச்சுன்னா இந்த இயக்கம் அதை எதிர்கொண்டு இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கும். அதில் டவுட் இல்லை. ஆனால் ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அம்மா முதலமைச்சராக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டிய கட்டாயம். அந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார், அதில் மிக மோசமாக, அதாவது நீங்கள் அரசியலில் அவர்களுக்கான இடத்தை நீங்கள் ஒரு சவாலுக்கு உள்ளாக்குறீங்கன்னா கூட ஒரு அளவுக்கு அதை ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொள்ளலான்னு வைங்க. அம்மா அவர்களுடைய கணவர் மதிப்பு மிகுந்த ஐயா எம்என் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ அம்மா அவர்களை பார்ப்பதற்கு பரோலில் வந்தப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி வைத்த கண்டிஷன் இருக்கு பாருங்கள். கர்நாடக அரசாங்கமே பிரமிச்சு போச்சு. என்ன உங்கள் கட்சி, நீங்கள் உட்கார வச்சுட்டு வந்த முதலமைச்சர் இவ்வளவு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார் உங்களை வெயிலில் இதில் பரோலில் விடுறதுக்கு என்று. அதே மாதிரி ஐயா எம்என் அவர்கள் மறைந்த பிறகு அதற்கான அந்த பரோல்லையும் இதே சிக்கல் தான். அதே போல் அம்மா அவர்கள் திரும்பி வரும்போது, இப்போ அந்த கலந்துரையாடல் நிர்வாகிகளோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து அம்மாவை சந்திக்கக்கூடியவர்கள்ட்ட பேசும்போது இதை அம்மா குறிப்பிடுறாங்க. பரப்பு நகராவிலிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறி அம்மா அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒசூரில் தமிழ்நாடு எல்லை உள் நுழையும் போது அம்மா அவர்கள் தன்னுடைய காரில் கொடி போட்டு வந்தால் கைது செய்வதற்கு ராஜேஷ் தாஸை கொண்டாந்து கிருஷ்ணகிரியில் கேம்ப் போட்டு வச்சுருந்தாங்க பெரிய படையோட. எனக்கு இதெல்லாம் எப்படி கையாளணும், எப்படி எதிர்கொள்ளணும், இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுதான் நம்ம கட்சியை சார்ந்த ஒருத்தர் உறுப்பினராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய காரில் மாறி நான் வந்தேன். அந்த ஒரு 10 அடி தாண்டி வந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இவ்வளவு மோசமான, இவ்வளவு கேவலமான நினைப்பு ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால், இப்போ இந்த நன்றி விசுவாசங்கிறதுக்கெல்லாம் என்ன பொருள் இருக்குது நாட்டில்? இல்லை, இது இங்கே சொல்கிறீங்களே, உலகத்தில் நம்ம 2 பேரும் நண்பராக பேசுவோம். என்ன பாருங்கள், திண்ணை மீட்டிங் விவாதம் மக்கள் கோடான லட்சம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாலும் சார் மறக்கவே மாட்டோம். மறப்போமா, மறக்க மாட்டோமா? இது எப்போ கிடைக்கிற சார், இது கற்பனை பண்ண முடியாது சார். முதலமைச்சராக அமர்வது என்பது சாதாரண விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் முடியவே செய்யாது. எப்பேற்பட்ட தலைவர்கள் அமர்ந்திருந்த ஒரு இடம் அது. எவ்வளோ பெரிய, அதில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பில் போய் உட்கார்றவங்க தகுடு தத்தங்கள் செய்து விளம்பரம் செய்து கொண்டு தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதை உறுதிப்படுத்திக்கிறாங்கன்னா கூட ஒரு வாதத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மிக மிக ஒரு மலிவான விஷயங்களை கையில் எடுத்து
கைது செய்கின்ற அளவிற்கு துணிகிறதும், உடல்நிலை சரியில்லாத கணவரை பார்க்க வருகின்ற ஒரு எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. இறந்தவர் அவர் அந்த இறுதி மரியாதை அந்த சடங்குகளுக்காக வரக்கூடிய தலைவருக்கு வைக்கக்கூடிய நெருக்கடி இருக்கிற அந்த மனசாட்சி என்பது இந்த மனிதருக்கு இருக்காங்கிற கேள்வியை மக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா கேட்கறதுனுடைய பிரதிபலிப்பு தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் இப்படி சாரியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது ஒரு மிகப்பெரிய வேதனை. எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நான் சொன்ன மாதிரி கனிந்த மரம் கல்லடிப்படுவதைப் போல மிகுந்த வலிமையான ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது அதற்கான எதிரிகள் இந்த மாதிரியான வினைகளை ஆற்றுவது இயல்பு தான். அது ஒரு பக்கம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பை கைப்பற்றி கொண்டவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். மக்கள் திரும்பி ஒரு தடவை அவங்க நினைவூட்டி அதை வந்து அசை போடணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். இப்படிப்பட்ட சிக்கலுக்கு உள்ளாக நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த 7-8 ஆண்டு காலம் 2021 அமைதியாக இருந்தார்கள், எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுபவர்கள் மூடர்களான்னு கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளாக இருந்தாலும் சரி, கரெக்ட். ஏன்னா கரூர் சம்பவம் உட்பட அண்மையில் மழை வெள்ளம் எந்த விஷயம், திருவண்ணாமலையில் அந்த இது மணல் சரிவில் ஏராளமானவர் இறந்து போன எந்த நிகழ்ச்சிக்கு அம்மா போய் நிற்கலை. டெல்டாவில் விவசாயிகள் எவ்வளோ பெரிய பாவப்பட்ட சம்பவம். அப்போ மழை வெள்ள பாதிப்பு, விவசாயிகளுடைய துன்பம், இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் தன்னை அதை வந்து அவங்க வந்து தன்னுடைய அந்த ஆதரவை அந்த மக்களுக்காக கொடுத்துருக்கிறார்கள். பேசிக்கிட்டே இருக்கமே லைவ்ல இயன்ற அளவு அம்மா வந்து உதவியும் செய்திருக்கிறாங்க மக்களுக்கு ஒரு தனிநபராக இருந்து. ஒன்று, அதே போல இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய பித்தலாட்டங்களை எல்லாம், மோசடிகளை எல்லாம், அயோக்கியத்தனங்களை எல்லாம் ட்விட்டர்லேயும் அல்லது பத்திரிகை அறிக்கை மூலமாகவும் அவங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது பேட்டியிலும் சரி, நெற்றி பொட்டில் அடித்தாற்போல் மிகுந்த புள்ளி விவரத்தோடு ஒரு அரசு ஆட்சித்துறையில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரியை போல் அவங்க வந்து புள்ளி விவரங்களை சொல்லித்தான் சொல்கிறாங்க. இது மூடர்கள் மண்டையில் உரைக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாம் பொறுப்பான கிடையாது. இந்த நபர்கள் எதிர்பார்ப்பதை போல் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எதிரணியில் நிற்கிறார் என்று சொல்ல நேரடியாக அவரை வசைப்பாடி கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி லாவணி பாடிக்கொண்டிருந்து இருந்திருந்தால் இவர்களுக்கு மனம் அமைதியா இருக்குமா? அது ஒரு கண்ணியமிக்க தலைமைக்குரிய பொறுப்பல்லவே. அப்புறம் எப்படி ஒருங்கிணைப்பது? எப்படி இப்படிலாம் பேசலாமா? ஒருங்கிணைவு எப்படி நடக்கும்? உங்களோட நான் சமாதானமா போக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நாள்தோறும் கேவலமாக பேசிவிட்டு அரசியல் தளத்தில் பொதுவெளியில் வைக்க முடியாத அளவுக்கு மிக தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை விமர்சனம் செய்துவிட்டு எப்படி எந்த முகத்தோடு நாம் ஒருங்கிணைவது, எந்த முகத்தோடு விழிப்பது? அவரை அப்படி ஒருங்கிணைந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உங்களை நேசிக்கக்கூடிய மக்கள், அவதானிக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய நம்பகத்தன்மையை நம்புவார்களா சந்தேகப்படுவார்களா என்பது பொதுமக்கள் நம்மள்கிட்ட வைக்கிற கேள்வி. இப்போ அம்மா அமைதியாக இருந்தார்கள் சொல்வது தவறு என்று சொல்லி இங்கே அம்மாவை பார்க்க வரக்கூடியவர்கள் அவங்க நம்மளுடைய கலந்துரையாடும் போது அவங்க சொல்றாங்க. ஏன்னா யாருமே குறை சொல்ல முடியாத. எங்கேயாவது சசிகலா அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, மோசமான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கட்சிக்கு எதிராக நடந்தாங்க, ஒன்று கூட காட்ட முடியாது. அப்ப இது ஆளுமை மிக்க ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை குறிப்பிடும் பொழுது அவர் வந்து ஒரு தனிப்படை கண்டு ஒரு இராணுவத்தின் மூலமாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய அணுகுமுறையில ஒரு தாயுள்ளம் இருந்தது என்று சொல்லி நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன். அது வந்து ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. தாயுள்ளம் கொண்ட சர்வ அதிகாரத்தையும் பயன்படுத்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தான் புரட்சித்தாய் சின்னம்மா. கண்டிப்பா தேவையில்லை. அதனால யாரை எப்படி கையாள வேண்டும், எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து யாரும் அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் கழகம் 2 பட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். அதற்கு முன்பாக புரட்சி தலைவர் சினிமா துறையில் கோல் வச்சு கொண்டிருந்த பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு ஆர். வீரப்பன் ஒரு பக்கம், அரசியலில் திராவிட இயக்க அரசியலில் அப்படியே பழம் தின்று கொட்டை போட்டு மிக ஆழமான வேறு ஒன்று இருந்த மரியாதைக்குரிய SDS அவர்கள். இவங்க 2 பேரும் இரு துருவமாக இருந்து இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டு புரட்சி தலைவர் அந்த இடத்துல இல்லை மறைந்து விட்டார் என்கிற போது எத்தகைய சவால்கள் வந்திருக்கும். அதெல்லாம் அம்மா அவர்கள் இந்த கலந்துரையாடல்ல எங்களோட வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், வானளாவிய அதிகாரம் இருப்பதாக PH பாண்டியன்
அவர் கூட ஜூனியர் ஜூனியர் தான். அந்த காலத்துல அம்மா வந்து தலைவர் இருக்கிற காலத்துல, தலைவர் மறைந்த காலத்துல அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சவால்களையும் சிக்கல்களுக்கு எப்படி அதை வந்து நாங்கள் வந்து கையாண்டோம். இல்லை இந்த கழகம் இரண்டுபட்டு விட்டது, மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்கள் தேர்தலை சந்தித்தால் மக்களிடத்துல வரவேற்பு இருக்காது, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஆலோசனை செய்து அம்மா அவர்களை சேவல் சின்னத்தில் நிற்கலாம் என்ற விஷயத்தை முடிவெடுப்பதற்கு பெருந்துணையாக இருந்தவர் இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்று சொன்னால் அது அம்மா அவர்களை நினைவுட்டுறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் அம்மாவுக்கு வந்து அதை கன்வின்ஸ் பண்ணோம். அவங்க ரொம்ப தயங்கி நாங்கள் எப்படி கழகத்தை எதிர்த்து நிற்பது என்று நியாயமான கவலை. ஏன்னா இன்னைக்கு அந்த கவலை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இதுகாரம் இருக்கு. அதுக்கான மாற்று மருந்து என்ன என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அது நல்ல செய்தி நமக்கு வரும் என்று நாம் காத்திருக்கலாம். ரொம்ப சிறப்பாக இப்போ நீங்கள் பேசுனது உணர்வுபூர்வமாகவும் கொஞ்சம் கூட மாசு மறுவு இல்லாமல் உண்மையின் வெளிப்பாடாக இருந்தாங்க. இதில் நீங்கள் சொன்னீங்க நம்மகிட்ட சொல்கிற செய்தி தான் இதெல்லாம். நம்ம ஊரில் சில பிரச்சனை நடக்கும்போது கேட்பாங்க, இவ்வளவு வார்த்தையை பயன்படுத்தி எந்த மூஞ்சை கொண்டு நாளைக்கு அவன் கண்ணில் முழிக்கிறதுன்னு கேட்பாங்க. எல்லோரும் அறிவுரை சொல்லலாம், பாசத்தோடு சொல்லலாம், நேசத்தோடு சொல்லலாம், அக்கறையோடு கரிசனையாக சொல்வது தவறில்லை. குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. குறை சொல்ல வேண்டும் என்று வைக்க வேண்டிய தேவையில்லை.